ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சாதத்தோடையும் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு சுவையான சைட் டிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. சுட சுட சாதத்தோட நல்லெண்ணெய் நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டுளுந்து சேர்த்துக்கலாங்க. 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்துன உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் லைட்டாக செவந்து வறுபட்டு மணம் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி லைட்டாக செவந்து வர டைமில் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாங்க. உளுந்தும் பருப்பும் பாதி செவந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த வரமல்லி சேர்க்கும் போது இது எல்லாமே ஒரே டைமில் வறுபட்டு வரக்கு சரியாக இருக்கும். அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் வரமல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்தெடுக்கும் போது நமக்கு வரமல்லியும் சீரகம் வறுப்பட்டு வரும்போது அதே டைம் கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பும் நல்லா செவந்து வறுப்பட்டு வந்திருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம சேர்த்துன கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமல்லி எல்லாம் நல்லா செவந்து வறுப்பட்ட மணம் வருது. இந்த ஃப்ளேம் ஆஃப் பண்ணுற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து ஆற வச்சுக்கலாங்க. அடுத்ததான் அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. அது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். சின்ன மூடி தேங்காயில் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த தேங்காயை நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாங்க. லைட்டாக அந்த வறுப்பட்ட மணம் வரும் அந்த எண்ணெயில் வதங்கி, அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அந்த மாதிரி லைட்டாக வறுப்பட்ட மணம் வர டைமில் இது கூட காரத்துக்காக 3 வரமிளகாய் சேர்த்துருக்குறேங்க. இந்த மிளகாய் நல்ல காரங்க, நான் 3 சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். வரமிளகாய்னு இல்லைங்க, நீங்கள் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு, சின்ன சைஸ் பூண்டாக ஒரு 5 பல்லு பூண்டு தோலோட அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய பல்லு பூண்டாக இருந்தால் 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நல்லா க்ளீன் பண்ண ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் மல்லி இலைக்கு பதிலாக புதினா இலையும் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையும் சேர்க்கலாம். இது 3ல் எது சேர்த்தாலும் நல்ல சுவையாக இருக்கும். இந்த மல்லி இலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த மல்லி இலையோட பச்சை வாசனை இருக்கணும். லைட்டாக வதங்கி வந்தால் போதும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி வதங்கி வந்திருக்கும். இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துனா போதும். இதை லைட்டாக பரட்டி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, வரமல்லி, சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சுருந்த தேங்காய், பூண்டு, மல்லி, வரமிளகாய் இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கடைசியாக இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து உங்கள் புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சாதத்துக்கு பசங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் புளிப்பு கொஞ்சம் தூக்குதலாக சேர்த்துக்கோங்க, நல்லா சுவையாக இருக்கும். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கொரகரனும் அரைச்சிக்கலாம், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சிக்கலாம். உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா விருப்பப்பட்டால் தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். நான் சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்றதுனால பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட சாதத்தோட பாட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சுவையான தேங்காய் பச்சடி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.